இந்த நாளிலே மறுபடியும் நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த இடத்திலே அவரே நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் இந்த ஆராதனை மூலமாய் மகிமைப்படுவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் ஜெப நிலைமையில் நீங்கள் காணப்பட வேண்டும். உங்கள் வீட்டில் இருந்தாலும் இரவிலையும் அதிகாலையிலையும் நீங்கள் கண்டிப்பாக ஜெப நிலைமையில் நீங்கள் இருங்க. சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று இப்போ ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. நிறைய குடும்பங்கள் இப்போ போராட்டமான சூழ்நிலைக்குள்ளே தான் இருக்கிறார்கள். விபத்தினால் பாதிக்கப்பட்டவங்க, ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்க, குடும்பத்தில் பிள்ளைகளால் பாதிக்கப்பட்டவங்க, இதெல்லாம் பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் ஸ்ட்ரக்காக இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் குடும்பங்களை சாத்தான் முடக்க பார்க்கிறான். நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளை சாத்தான் தொட முடியாது. ஜெபிக்கிற குடும்பங்களை சாத்தானால் அசைக்க முடியாது. ஜெபிக்கிற குடும்பங்களுக்குள்ள பிசாசு வர முடியாது. ஆகவே நீங்கள் உங்கள் வீட்டில் ஜெபம் கட்டாயமாய் தேவை. உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் நீங்கள் மனைவி கணவன் பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் விட்டுறாதுங்க. தொடர்ந்து செய்யுங்க. ஆண்டவர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பார். மற்றவர்களுக்கு ஆண்டவர் உங்களை வெளிச்சமாக வைப்பார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். உங்கள் மேலே ஒரு பிரகாசத்தை ஆண்டவர் விசேஷமாய் வைத்திருக்கிறார். நீங்கள் வெளிச்சம் உள்ள பிள்ளைகளாய் நீங்கள் ஒரு இருளான இடத்துல போகும்போது உங்களை பார்க்கும்போதே அந்த இடம் பிரகாசமாய் மாறும், வெளிச்சமாய் மாறும். ஆண்டவருடைய பிரகாசம் உங்கள் மேல் இருக்கிறது. நிறைய பேருடைய முகத்தை பார்க்கும்போது தேவ சாயல் இருக்கிறதை பார்க்க முடியும். முகமே பிரகாசமாய் இருக்கிற பார்க்க முடியும். நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது உலகத்தில் முகமே இருளடைந்து போயிருக்கிறது, முகம் துக்கமாக இருக்கிறது. முகத்தில் பார்க்கும்போது ஒரு வேதனையை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது முகம் ஒரு பிரகாசமாக இருக்கும். அவங்க ஆண்டவருடைய சாயலை தரித்தவர்களாக இருப்பார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம், உங்கள்கிட்ட ஆண்டவர் கொடுத்த வெளிச்சம், அது மற்றவர்கள் மத்தியில் பிரகாசிக்க போகிறது. உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுக்குள்ள அது ஒரு பிரகாசிக்க போகிறது. ஒரு முறை ஒரு குடும்பத்தை நான் சந்தித்த போது அவங்களுடைய மகன், அந்த தகப்பனார் இறந்த பிறகு இவன் கெட்ட நண்பர்களுடைய இணைந்து குடிக்கிறது, கஞ்சா, அந்த காரியத்துக்கு போதைக்கு அடிமையாகி வீட்டில் தங்குவது இல்லை. எப்போ வருவான் எப்போ போகான்னு தெரியாது. சில நாட்கள் வராமல் அப்படிப்பட்ட ஒரு காரியம். அந்த மகனுக்காக தாயார் கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு மகனாய் தந்திருக்கிறீர். இன்னைக்கு அந்த மகனை சாத்தான் வஞ்சித்து குடிவரி ஆவியினால் பாதிக்கப்பட்டு வீட்டில் தங்கிறதில்லை. ராத்திரி எப்போ வருவான்னு தெரியாது, வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியாது. ஒரு முறை அவங்க தகப்பனாருக்கு அம்மா தாயாரை அடித்து கையெல்லாம் முறிச்சு அந்த மாதிரி ஒரு காயப்படுத்தி, ஆண்டவரே இந்த மகனை மாத்துறதுக்கு உமால முடியும் அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல. அவங்களுக்கு திருச்சபையில் போய் காலையில் எண்ணெய்க்கும், அவங்க ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய திருச்சபையில் போய் அவங்க முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் மகனுக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபிப்பார்களாம். வீட்டில் எப்போ வந்தாலும் நேரம் கிடைக்கும்போது மகனுக்காக ஜெபிப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளில் இவங்களுக்கிட்ட இருக்கிற வெளிச்சம் அந்த மகனுக்குள்ள போய் அந்த மகன் அப்படியே டோட்டலாக அவனுடைய வாழ்க்கை மாறி இன்னைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டு அவனுடைய ஒரு சாந்த குணம் உள்ளவனாய், இவனை பாருங்க, இவன் வெளிச்சமுள்ளவனாய் மாறிவிட்டான். இவன் வெளிச்சமுள்ளவனாய் மாறி இப்போ இவன் மற்ற நண்பர்களுக்கு, நீ இப்படி இருக்காத, இந்த ஒழுக்கக்கேடான காரியத்தை நீ செய்யாத, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், கடவுள் என்கிற ஒரு நாமம் இந்த தேசத்தில் இருக்கிறது, இந்த காரியத்தை நீ செய்தால் உன்னுடைய சரீரம் பாதிக்கப்படும், படைத்த ஆண்டவர் துக்கப்படுவார், அவர் வேதனைப்படுவார் இப்படின்னு இவன் சொல்ல ஆரம்பித்திருக்கிறான். அப்ப இவனுடைய மாற்றத்தை கண்டு மற்ற வாலிபர்கள்
ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். நீங்க வேலை செய்கிற இடத்துல, நீங்க இருக்கிற சமுதாயத்தில், நீங்க இருக்கிற பகுதியில், அந்த பகுதியிலே மற்றவர்களுக்கு இயேசு அறிவிக்கணும், இயேசுவை சொல்லணும். ஒருவேளை கிறிஸ்தவனாய் இருந்தாலும் அவனுக்குள்ள பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். இயேசுவை குறித்து தெளிவான அறிவில்லை, இயேசுவை குறித்து தெளிவான ஒரு காரியம் அவனுக்கு இல்லை. நீங்கள் இயேசுவை குறித்து தெளிவாய் இருக்கிறீர்கள். நீங்க இயேசுவை குறித்து தெளிவாய் அறிந்திருக்கிறீர்கள். இந்த இயேசுதான் உலகத்துக்கு கடவுளாய் வந்தவர். இந்த இயேசுதான் உலகத்துக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர். இவர்தான் உலகத்தை ஆசீர்வதிக்கிறவர். இவர்தான் உலகத்தில் ஒரு மனுஷனை மாற்ற வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் என்ன அறிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கும் இயேசுவை குறித்து தெளிவான ஒரு அறிவை கொடுக்க வேண்டும். அப்ப வேதம் சொல்லுகிறது, ஜாதிகளுக்கு ஆண்டவர் ஒளியாய் வைப்பார். ஜாதிகள் என்றால் மற்ற மனிதர்கள். மற்ற மனிதர்களுக்கு ஆண்டவர் உங்களை அந்த ஒளியாய் வைக்க போகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரகாசம் மற்றவர்கள் மத்தியில் போக போகிறது. மற்றவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுவார்கள். மற்றவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவார்கள். உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஒருவேளை நீங்க, நான் சாதாரணமானவள், நான் சின்ன ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், அல்ல வீட்டில் இருக்கிறேன், வீட்டு வேலை செய்கிறேன், நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் இனி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் அப்படி வைக்க போகிறார். ஒரு காலத்தில் ஒரு ஸ்டுடியோவில், கருங்கல்ல ஒரு ஸ்டுடியோவில் ஒரு வேலை செய்தவங்க, அவங்கள எனக்கு ரொம்ப தெரியும், வேலை செஞ்சவங்க. அப்போ இப்போ அவங்கள இன்னைக்கு நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு அப்படி வரும்போது அவங்க இனி ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு பைக்கில் வந்துட்டு இருக்காங்க, குடும்பமாக வந்துட்டு இருக்காங்க. வரும்போது என்னை பார்த்த உடனே அப்படி நிப்பாட்டிட்டு அப்படியே அவங்கள பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க நான் வேலையை இப்போ விட்டுட்டேன், இப்போ நாங்கள் ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு நாங்கள் இப்போ போய் ஆண்டவரை நாங்கள் குடும்பமாக ஆராதிக்கிறோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க நேரம் கிடைக்கும் போது அவங்க ஊருக்குள்ளே தெரிஞ்சவங்களுக்கு போய் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, ஜபத்தில் வளரணும், ஆண்டவருக்குள்ள இன்னும் வளரணும், நம்ம சேர்ந்து ஜெபிக்கணும், தேசத்தில் ஜனங்க ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், தேசத்தில் ஒழுக்கக்கேடான காரியங்கள், 10 வயசு பிள்ளைய இன்னைக்கு கொடூரக்காரன் என்ன பண்ணுறான் பாருங்க, பத்திரிகையில் வாசிக்கும் போது இருதயம் நொறுங்கி போகிறது. அந்த பிள்ளைய என்ன கொடூரம் பண்ணி அந்த பிள்ளையை கொலை செய்கிறான். தேசம் முழுவதும் என்ன நடக்க, திருட்டுத்தரமான காரியங்கள், கொள்ளையடிக்கிற காரியங்கள், இந்தியா முழுசு என்ன நடக்க பாருங்க. இதுக்காக நம்ம தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க இப்ப ஜபத்தில் இறங்கி இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாய் போச்சு. அவங்க ஒரு ஸ்டுடியோவில் வேலை செய்கிறாங்க. அவங்க வேலை செஞ்சவங்க அந்த வேலையும் விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவர் அறிவிக்கிறதுக்கு இவங்களை பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு புரிந்து கொண்டது, இவங்க உண்மையிலே ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவர்கள். இவங்களுக்குள்ள ஒரு பிரகாசம், இவங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம். எல்லாரும் அப்படி மாறணும், எல்லாரும் அப்படி மாறணும். ஊர்ல போனா, உலகத்துல போனா வேற எந்த கதையும் இனி நமக்கு வேண்டாம். இயேசுவை பற்றி பேசுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்ல ஜெபிக்கிறீங்களா? நல்ல ஆண்டவரை தேடுறீங்களா? எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றீங்க? தேசத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? கர்த்தர் சந்தோஷப்படுற அளவுக்கு உங்க ஜெப வாழ்க்கை இருக்கா? உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்குதா? நீங்க ஆண்டவருக்காக வாழ்றீங்களா? நீங்க அப்படிதான் பேசணும். அப்படி பேசி பாருங்க, கர்த்தர் உங்களை விசேஷமாய் பயன்படுத்த முடியும். பயன்படுத்த முடியும். கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். ஒரு ஸ்கூல் ஆசிரியராக இருந்தாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஒரு டாக்டராக இருந்தாலும் நல்ல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நான் இந்த மொபைலில் அதிகமாக பார்க்கறது ஜெயராணின்னு ஒரு டாக்டர் அவங்க ஒரு டாக்டர், அந்த ஜெயராணி சிஸ்டர், அவங்க ஒரு சர்ச்சை நடத்துகிறாங்க. ஒரு மருத்துவராக இருந்தாலும் சர்ச்சை நடத்துகிறாங்க. நல்ல சுவிசேஷம் அறிவிக்க கிராமங்களுக்கு போகிறாங்க. அவங்க அழகா பிரசங்கிப்பாங்க. ஜெயராணி ஒரு டாக்டராக இருந்த இன்னைக்கு கர்த்தர் அவங்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அப்படி எல்லாரும் மாறணும், இயேசுவை போல மாறணும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு ஒளியாக வைப்பேன். எசேக்கியேல் 21 அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசித்தால், ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். கர்த்தர் நம்மளை ஜாதிகளுக்கு, மற்றவர்களுக்கு ஒளியாக வைப்பார். ஆண்டவர் நமக்கு மற்றவர்களுக்கு வெளிச்சமாக கர்த்தர் நம்மளை வைக்க போகிறார். இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அப்படியே வெளிச்சமாய் வைக்க போகிறார்.
இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் வெளிச்சமாய் பயன்படுத்த போகிறார். நீங்க வெளிச்சமாய் மாற போறீங்க. தேசம் இருளடைந்து கிடக்கிறது. ஜனங்களுக்குள்ள இருள் இருக்கிறது, மனிதர்களுக்குள்ள இருள் இருக்கிறது, குடும்பங்களுக்குள்ள இருள் இருக்கிறது, தேசத்தில் இருள் இருக்கிறது. அந்த இருளுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். இருளிலே வாழ்கிற மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்க போறீங்க. உங்களை வெளிச்சமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அப்ப நீங்க வெளிச்சமாய், மற்றவர்களுக்கு நீங்க வெளிச்சமாய் மாறணும்னா நீங்க என்ன செய்யணுமா? எப்படி இருந்தா கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் மாற்றுவார்? நான் எப்படி இருந்தா கர்த்தர் என்னை வெளிச்சமாய் மாற்றுவார்? தேசம் இருளடைந்து இருக்கிறது, தேசம் பாழாய் போய் கொண்டு இருக்கிறது. இந்த தேசத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் உங்களை எப்படி வெளிச்சமாய் பயன்படுத்துவார்? முதலாவது, நீதிமானாய் இருக்கிறவர்களை கர்த்தர் வெளிச்சத்திலே கொண்டு போவார். நம்ம எப்பொழுது நீதிமானாய் இருக்கணும்? ஒரு யோபுவை பாருங்க, சரீரம் முழுவதும் வியாதி, பிள்ளைகள் மரித்து போகிறாங்க, அவனுடைய வீடு இடிக்கப்பட்டு போகிறது, அவனுக்கு இருந்த விளை நிலங்கள் எல்லாம் அழிந்து போகிறது, அவனுக்கு இருந்த வேலைக்காரர்கள் எல்லாம் மரித்து போகிறார்கள், எல்லாமே இழப்புதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானுமாய் இருக்கிறான். இவன் ஒரு உத்தமன், இவன் ஒரு சன்மார்க்க ஜீவிதம், ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, இழந்து போனாலும் கர்த்தரை குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்த யோபு பாருங்க, அவன் நீதிமானா இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கிறான். ஒரு அர்ப்பணிப்பு முக்கியம். நான் இருந்ததை போல அல்ல என் வாழ்க்கை, நான் இனி என்னுடைய வாழ்க்கை ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவர், ஒழுக்க கேடான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கெட்ட வார்த்தை வீட்டில் போடுறது, சண்டை உலகத்தில் போடுறது, ஒரு போகிற வருகிற இடங்கள்ல, வேலை செய்கிற இடங்கள்ல நம் மூலமா எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு போனார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானா இருந்தால் கர்த்தர் வெளிச்சத்தில் இவங்களை பயன்படுத்துவார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களின் வெளிச்சம் மற்றவர்களை சந்தோஷிப்பிக்கும். வசனம் சொல்லுகிறது, உங்க நிமித்தம் மற்றவர்கள் சந்தோஷப்படணும், உங்க நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்க நிமித்தம் மற்றவர்கள் சந்தோஷமா இருக்கணும். நீதிமான்களின் வெளிச்சம் மற்றவர்களை சந்தோஷிப்பிக்கும். அப்ப நீங்க வெளிச்சமான பிள்ளைகள். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். உண்மையிலே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், தேவ சமூகத்தில் நின்று சொல்றேன். இப்போ துபாய்க்கு நான் போயிருந்தப்ப அபுதாபியில் அங்கே ஒரு ஷேடோ ரூமில் அந்த பாஸ்டர் என்ன ஷேரிங் ரூமில் என்ன சில 2-3 நாள் தங்க வச்சிருந்தா. அவங்க சர்ச்சில் கூட்டம் முடிகிறது வரையிலும் அங்கே தான் என்னை தங்க வச்சிருந்தார். தங்க வச்சிருக்கும்போது அந்த ஒரு 6 வாலிபர்கள், 6 பேர், 2-3 கட்டல் இருக்கு, ஸ்டெப்பாக அதில் தான் அவங்க தங்கி இருப்பாங்க. அதில் ஒரு இதில் என்ன தங்க வச்சாங்க. நடுராத்திரி எப்போ அந்த பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு வராங்கன்னு தெரியாது, நான் பார்க்கவே இல்லை. நானே தூங்குறது 10 மணி 10:30 மணிக்கு தான் நான் தூங்குறேன். அதுக்கு பிறகுதான் அந்த வாலிப தம்பிமார்க நடுராத்திரி 2 மணிக்கு எழும்பி இருந்து கூட வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர், எங்க கூட பணி செய்கிறவங்க, என் கூட வேலை செய்கிறவங்க, அவங்கள நீங்க நேசிக்கணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மனம் திரும்பணும், அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் வரணும், ஒழுக்கத்தில் வரணும், ஞாயிற்று வெள்ளிக்கிழமான கர்த்தர் ஆராதிக்கணும். ஒரு வாலிப தம்பியினுடைய அந்த குமறுதல், அந்த பாரம், அந்த ஜபம், அந்த பார்க்கும்போதே, ஆண்டவரே, இந்த சின்ன என்னை விட எத்தனை வயசுக்கு சின்ன பையன் அந்த தம்பி, அவனுக்கு எனக்கு அந்த பாரம் இல்லையா ஆண்டவரே? அவனுக்கிட்ட இருக்கிற காரியம் எனக்குள்ள இல்லை. அந்த பாரம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, அந்த பாரம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ஒரு பாரத்தோடு போய் இருந்து கதறி ஜெபிச்சு பாருங்க, அந்த ஆத்மாக்களை கர்த்தர் சந்திப்பார். அது அந்த தேசம் ஒரு முஸ்லிம் தேசம், ஒரு முஸ்லிம் நாடு. அங்கே அந்த நாடே ஒரு பெரிய முஸ்லிம் நாடு. அந்த நாட்டுக்குள்ள எவ்வளவு ஆராதனை கூடங்கள், எவ்வளவு ஜப கூடங்கள், எவ்வளவு ஜபிக்கிற இடங்கள், எவ்வளவு ஜபம்.
அந்த தேசத்தில் நானே போய் புதுசாக தான் நான் போனேன், நானே பார்த்து அதிர்ந்து போனேன். இந்த இஸ்லாமிய நாட்டுக்குள்ள வாலிபர்கள் இப்படி ஜெபிக்கிறாங்களே, ஆராதனை இவ்வளவு மகிமையாய் நிறைவேற்றப்படுகிறது, இப்படி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் அந்த தேசத்தில் வைத்திருக்கிறீரே. நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க? நான் எப்படி ஜெபிக்கிறேன்? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவருடைய இருதயத்தோடு நம்ம வாழ்க்கை கனெக்ட் ஆகி இருக்கிறதா? தேவனுக்கேற்ற பரிசுத்தத்தில், தேவனுக்கேற்ற உண்மையில, தேவனுக்கேற்ற ஒழுக்கத்தில், அவர் விரும்புகிற ஆராதனை, அவர் விரும்புகிற ஜெபம், அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அந்த வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? அப்படி வாழ்ந்தால் மற்றவர்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நீ அநேக ஜாதிகளுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நீதிமானாய் இருக்கும் பொழுது கர்த்தர் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். நம்ம கொடுக்கிற வெளிச்சம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் சமாதானம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், எத்தனை பேர் இரவு தூங்க முடியாதபடி கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள், எத்தனை பேர் கடன் பெற்று உபத்திரவத்தில் இருக்கிறார்கள், எத்தனை பேர் வேலை இழந்து வருமானத்தை இழந்து அந்த நிம்மதி இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை கொடுத்து பாருங்க, அவர்கள் மறுபடி சந்தோஷமாய் இருப்பாங்க. அப்ப நீதிமானாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். வெளிச்சத்திலே கர்த்தர் பயன்படுத்துவார். இரண்டாவது, தேவனுடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய சித்தம் என்ன? இந்த உலகத்தில் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளையும் 800 கோடி மனிதர்களை கர்த்தர் படைத்தாரையானால் ஒவ்வொரு மனிதனை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. உங்களை குறித்து, என்ன குறித்து, இந்த பிரதரை குறித்து, உங்களை குறித்து, எல்லாரையும் குறித்து ஒரு நோக்கம் உண்டு. அந்த சித்தம் என்ன? ஆண்டவரே, என்ன குறித்து உம்முடைய சித்தம் என்ன? நான் என்ன செய்யணும்? அந்த சித்தத்தை அறிஞ்சு நம்ம செயல்படணும். கர்த்தர் நம்மளை வித்தியாசமாய் பயன்படுத்துவார். தேவனுடைய சித்தம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாகவும் கர்த்தர் பயன்படுத்துவார். குருடனுக்கு வழிகாட்டுவதற்கு நிறைய பேர் கண் பார்வை இல்லாதவர்கள், இயேசுவை பார்ப்பதற்கு இன்னும் பார்வை இல்லாதவர்கள், பார்வை இருந்தும் இயேசுவை பார்ப்பதற்கு பார்வை இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு வழிகாட்டவும் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம். இது நிறைய பேர் இருள், அந்தகாரம் என்பது இருளுக்குள்ளே இருக்கிறாங்க, இயேசுவாகிய இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. கர்த்தர் வருங்காலத்தில் நிறைய பேர் பயப்படுறாங்க. வருங்காலத்தில் நான் என்ன செய்ய, வருங்காலத்தில் என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, வருங்காலம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பவுல் வந்து சபையில சொல்றான், அந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்க வெளிச்சமா இருங்க. பவுல் சபையில பிரசங்கம் பண்ணுகிறான். அந்த காலத்தில் நிறைய ஜனங்கள், நிறைய மக்கள் எங்க பார்த்தாலும் முதல்ல நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இயேசுவை சொல்லணும். உங்க வீட்டில் அண்ணன் ரட்சிக்கப்பட்டாங்களா, அக்கா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, தம்பி ரட்சிக்கப்பட்டாங்களா, உங்க வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை உங்க வீட்டில் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தா உங்க வீட்டில் உள்ளவர்களுக்கு நீங்க தான் உத்தரவாதம். உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்க தான் ஜெபிக்கணும். அப்ப அந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை ஆண்டவர் தருவதற்கு பவுல் பிரசங்கம் பண்ணுவதை பார்க்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யணும். ஆண்டவருடைய சித்தம் என்ன? உங்க குடும்பத்தில் 5 பேர் இருந்தா 5 பேருக்கு மனைவி, 5 பேருக்கு பிள்ளைகள், எத்தனை பேர்? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவர் அறியணும். இந்த கடைசி காலத்தில் எல்லாரும் இயேசு அறியணும். சும்மா விக்கிரகத்துக்கு முன்ன போய் நின்னா அவங்க அது ஏமாற்றப்பட்டு போறாங்க. இயேசு என்கிற பெயர்ல ஒரு விக்கிரகத்துக்கு முன்ன நின்னா கூட அது ஏமாற்றப்பட்டு போற காரியம். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. உண்மையான ஆண்டவரிடத்தில் வரணும், உண்மையான கடவுளிடத்தில் அவங்க வரணும், இயேசு கிட்ட வரணும். அப்ப வரும்போது தான் ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம். நம்ம சொல்லணும், அவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமையாக இருக்கிறது என்று எபேசியர்ல ஆண்டவர் எழுதி இருக்கிறார். நம்ம மேல விழுந்த கடமை, நம்ம சொல்லணும், நம்ம ஜெபிக்கணும், அவங்களுக்கு இயேசு அறிவிக்கணும். அப்ப தேவனுடைய சித்தம் செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னவோ அந்த சித்தத்தை செய்ய என்ன ஒப்பு கொடுக்கிறேன். கடைசியாக
சுயநலம் இல்லாமல் வாழணும். சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை. நான் குடும்பம் மட்டும், என் பிள்ளை மட்டும், எனக்கு வீட்டில் உள்ளவங்க மட்டும், நாங்கள் மட்டும், அந்த சுயநலமே இருக்கக்கூடாது. சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. உலகத்தில் நிறைய பேர் சுயநலம், நாம் வாழ்ந்தா போதும், என் வீட்டு குடும்பம் வாழ்ந்தா போதும், எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்தா போதும், எங்கள் வீட்டில் உள்ளவங்க வாழ்ந்தா, அப்படி அல்ல. நம்மளால் முடிஞ்ச மட்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய. அதுக்காக உங்கள் பணத்தையோ உங்கள் நகையோ கொடுத்துடாதுங்க, தயவு செய்து கொடுத்துடாதுங்க. நகை கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப வராது, பணத்தை கொடுத்தா வராது. நகையோ பணத்தையோ நீங்கள் கொடுக்கக்கூடாது. முதல்ல கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நமக்கு அப்பா, அவர் வச்சிருக்கக்கூடிய சொத்து, அவர் வச்சிருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு தான் சொந்தம். அவர் நமக்கு அப்பா, நம்ம அவருடைய பிள்ளைகள். அவர் எவ்வளவு சொத்து வைத்திருக்கிறார், எவ்வளவு, உலகமே அவருக்குரியது. அவர் ஆபிரகாமுக்கு பொன்னு வெள்ளி சொத்து, நிலம், ஆடு மாடு மிருகஜீவன் கொடுத்து ஒரு ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். முதல்ல நம்ம ஆண்டவரிடத்துல போய் தினமும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் யாருக்கிட்டையும் போய் 5 பைசா கடன் கேட்கக்கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட தீர்மானம் பண்ணியிருக்கேன், 5 பைசா நான் யார்கிட்டையும் போய் கடன் கேட்கக்கூடாது. நீங்கள் எனக்கு தேவை எவ்வளவோ இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் தான் தரணும் ஆண்டவரே, எல்லா தேவையும் நீங்கள் தரணும், நான் யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன், தீர்மானம் பண்ணியிருக்கேன். நீங்கள் தீர்மானம் பண்ணணும், தீர்மானம் பண்ணுங்க. யாராவது கடன் கேட்டால் நம்ம கொடுக்க முடியாது, நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ, கொடுத்தா திருப்பி வராது. இன்னைக்கு ஒருத்தர் ஒரு ஆர்சிக்காரங்களுக்கு புதுநன்மை வீடு இன்னைக்கு போன மத்தியானம், அதில் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்தாங்க. வந்து 2 கோடி சொல்றாரு, வாழ்க்கை இழந்து போனோம். 2 கோடி கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க. எப்படி ஐயா இதை கொடுத்தீங்க, எப்படி, என்ன இதை எப்படி கொடுத்தீங்க? சொத்து தரேன்னு சொன்னாங்க, அந்த இடம் தரேன்னு சொன்னாங்க, பேங்கில் அந்த டாக்குமெண்ட் இருக்கு, இந்த பணம் கொடுத்தா பேங்கு க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு தான் எழுதி தந்துடுவேன். எவ்வளவு வாங்குறவங்க எவ்வளவு ஞானமா இருக்கிறாங்க பாருங்க. கொடுக்கிறவங்க அதை விட ஞானமா இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். ஆகவே தயவு செய்து இந்த பண விஷயத்துல நீங்க கொடுக்கவும் வேண்டாம், நீங்க வாங்கவும் வேண்டாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் தருவார். அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். நம்ம இதுவரையில் நம்மளை பட்டினி போட்டாரா, நமக்கு குறைவு வச்சாரா? நம்ம ஆண்டவரிடத்துல போய் கேட்டு வாங்கலையா? வாங்குங்க. பேசினா நிறைய பேச முடியும். அவர் அவ்வளவு ரசித்திருக்கிறோம், அவரிடத்திலிருந்து அவ்வளவு வாங்கி இருக்கிறோம், அவரிடத்திலிருந்து அவ்வளவு நாம் பெற்றிருக்கிறோம். அதனால நானே தைரியமாய் சொல்ல முடியும், நான் இருந்தது ஒரு சாதாரணமான நிலைமையில், அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் என்னை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாரே. ஆனால் இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அவர் எனக்கு தருகிறார், அவருடைய வேலையை செய்கிறோம், அவருக்கு உழைக்கிறோம், அவர் நமக்கு கூலி தருகிறார். யாருகிட்டே நீங்க தாங்க இந்த தேவை அந்த தேவை அப்படி ஒன்றும் நம்ம சொல்ல மாட்டோம். கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் நம்மளை வாழ வைக்கிறார், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றோம். கடுமையாய் உழைக்க என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், கடுமையாய் உழைக்க அவருடைய கரத்தில் தந்திருக்கிறேன். சாகும் வரை உமக்காக உழைப்பேன் ஆண்டவரே, பலன் இருக்கும் வரையிலும் உமக்காக ஓடுவேன் ஆண்டவரே, பலன் இருக்கும் வரையிலும் உமக்காக ஜீவிப்பேன் ஆண்டவரே. அதனால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒரே ஒரு வசனம், சுயநலம் இல்லாத வாழணும். நீங்க நல்ல பொசிஷனுக்கு வந்திருந்தா, நீங்க வேலை செய்யற நிறுவனத்தில் ஏழைகள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்களை அந்த வேலைக்கு ஒரு வழி காட்டலாம், இது செய்யலாம். கண்டிப்பா நம்ம செய்யணும், நம்ம செய்யலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் அல்லாம பணம் கொடுத்து நகை கொடுத்து இதெல்லாம் கொடுத்து வேண்டாம். ஏமாற்றப்பட்டு போவீங்க, கொடுத்தா ஏமாந்து போவோம். ஆகவே அது வேண்டாம். ஆகவே இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால், அந்த மகள் சுயநலம் இல்லாத காரியங்களை செய்தால். அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் உங்களையும் ஆண்டவர் அப்படியே கர்த்தர் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்கும்படி உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பம் வெளிச்சமாய் இருக்கும், பிள்ளைகள் வெளிச்சமாய் இருப்பார்கள், உங்க வாழ்க்கை வெளிச்சமாய் இருக்கும், உங்க பிள்ளைகள்
வெளிநாட்டில் இருந்தா கர்த்தர் இனி நல்ல வெளிச்சத்திலே நடத்துவார். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல ஆசீர்வாதம், உங்க குடும்பமே நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் வழி நடத்துவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ராத்திரி வேளையிலும் எங்களை வெளிச்சத்திலே நடத்தின தேவன், நான் எங்கள் மூலமாய் அநேக ஜனங்க ஆண்டவரே வெளிச்சத்தில் வரப்போறாங்கப்பா. இருளில இருட்டுக்குள்ள சிறைப்பட்டு கிடக்கிற அநேக மக்கள் வெளிச்சத்தில் வரப்போறாங்க. எங்கள் எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறீர். கடைசி வரை நாங்கள் உமக்காய் வாழுவோம் என்று, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி வாழுவோம் என்று இன்னைக்கு இந்த ராத்திரியிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல செபிக்கவும், நல்ல ஆண்டவரை தேடவும், நல்ல கர்த்தருக்கு பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழவும் கர்த்தராவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாம இன்றைக்கு நீங்கள் மத்தியில் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. கிருபையுள்ள தேவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த இடத்துல வந்து ஜெபித்த பிள்ளைகளை, இந்த காணிக்கை கொடுத்த பிள்ளைகளை, ஆண்டவரே இந்த மரத்திலிருந்து கிடைத்த பொருள் காணிக்கை கொடுத்த குடும்பங்களை விசேஷமாய் ஆசீர்வதித்து விசேஷமாய் நடத்தும்படி ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவநாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பு கரத்தில் தருகிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் இன்றும் என்றும் என்றென்றும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.